கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம 35வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். தாவீது தன்னுடைய துன்மார்க்கன் மீது தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக அவர் பாடின சங்கீதம். இதில் மொத்தம் 28 வசனங்கள் உள்ளது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். தாவீது இந்த வசனத்துல என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள் ஆ ஆ என்றும் அவர்களுடைய வாயை விரிவாய் திறந்து என் கண் கண்டது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், தாவீதை முகாந்திரமே இல்லாமல் பகைக்கிறவர்களும் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களும் அவன் மீது பொய்யாய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் என்றும், இவர்கள் மீதுதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வர வேண்டும் என்றும் அவர் இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்களும் இன்றைக்கு தாவீதை போல இதே நிலைமையில் இருக்கலாம். எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் நான் எந்த தவறுமே செய்யாமல் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்பி நின்று பொய் குற்றங்களை என்மேல் சாட்டுகிறார்கள். எனக்கு விரோதமாக பொய் சாட்சியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து வேதத்துல அழகாய் சீசர்களிடத்துல ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதர்களை மதியாதவனுமாய் இருக்கிறான். அதே பட்டணத்துல ஒரு விதவையும் இருக்கிறாள். அவள் அவனிடத்துல போய் தன்னுடைய எதிரிகளுக்கும் தனக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாள். ஆனால் அந்த நியாயாதிபதிக்கு அந்த வழக்கை விசாரிக்கவோ அவளுக்கு நியாயம் விளங்கவோ மனதில்லாமல் இருந்தாள். கொஞ்ச நாளுக்கு பிறகு மீண்டும் வந்து அவனிடத்தில் அந்த காரியத்தை சொல்லுகிறாள். ஆனால் அந்த நியாயாதிபதி நினைக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதனை மதியாதவனுமாய் இருக்கிறேன். ஆனாலும் இந்த விதவை அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டுமே என்று அவனுடைய இருதயத்துல நினைக்கிறான். அதற்கு பிற்பாடுதான் இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த அநீதி உள்ள இந்த நியாயாதிபதி சொன்ன வார்த்தையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன். எந்த காரியத்துல எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், எனக்கு நியாயம் கிடைக்காதா, இன்னும் போக போக என் மேல பழி சுமர்த்தி கொண்டே இருக்கிறார்களே, எனக்கு இதுல இருந்து ஒரு நியாயம் கிடைக்காதா என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்துல ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார். தாவீதுக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்தார். அவனை முகாந்தரமே இல்லாம பகைத்தாருங்க. ஆனாலும் அவன் ஆண்டவருடைய சமூகத்துல நியாய தீர்ப்புக்காக மீண்டும் மீண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான். இதே சூழ்நிலை இருந்து கொண்டு யார் எனக்கு உதவி செய்வார், என்னுடைய வழக்கை யார் தீர்த்து வைப்பார், யார் எனக்கு நியாயம் வழங்குவார் என்று தினமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, நீதி உள்ள தேவன். அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். நம்மளுடைய நியாயங்களை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆனபடினால இன்றைக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரத்துல வருகிறது. அது உங்க கண்கள் பார்க்க போகிறது. ஆண்டவரிடத்துல தினதோறும் கேட்டுக்கொண்டிருக்கீங்கல்ல, இன்றைக்கு ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் அவர் உங்கள் வழக்கை விசாரித்து உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று உங்கள் மேல பொய் வழக்கை சாட்டுவர்களாக இருந்தாலும் சரி, பொய்களை உங்கள் மேல குவித்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை முகாந்தரம் இல்லாமல் பகைத்து கொண்டிருந்தாலும் சரி, காரணமே இல்லாமல் உங்களை எழும்பி நின்று விழத்தட்ட வேண்டும் என்று உங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறவர்களாகவும் சரி, அவர்கள் மீது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடி செபிப்போமா.
தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் ஆவியானவரே, அப்பா, எனக்கு யார் நியாயம் வழங்குவா? என் நியாயத்தை யார் விசாரிப்பா? நான் எந்த தவறுமே செய்யவில்லையே, ஆனாலும் இந்த குற்றத்துக்கு நான் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று அப்பா, தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி சொல்லுவார்களானால், இன்றைக்கு அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள் மேல நியாயம் வரட்டும் தகப்பனே. இவர்களுக்கு நீர் சீக்கிரத்துல நியாயம் தீர்க்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. அவர்களுடைய வழக்கை நீர் விசாரிக்கும்படிக்காய் செபிக்கிறப்பா. அப்பா, தம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாங்கப்பா. யார் எனக்கு உதவி செய்வா என்று நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறப்பா. நியாயாதிபதியாகிய உம்மிடத்துல அவர்களுடைய வழக்கை கொண்டு வந்து வைக்கிறோம் தகப்பனே. நீங்கள் விசாரித்து நியாயம் வழங்க வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, துக்கத்தோடு கூட இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சீக்கிரத்தில் நான் நியாயம் செய்வேன் என்று. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.